ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கும்போது 3 ஆப்ல பார்ப்போம், 4 புரோக்கர் கிட்ட கான்டாக்ட் பண்ணுவோம், 5 பேர்கிட்ட விசாரிப்போம், 10 வீடாச்சும் ஏறி இறங்குவோம். இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு வீடு எடுத்து அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி புரோக்கருக்கு கமிஷன் கொடுத்து என்னதான் ஃபேமிலியோட மூவ் இன் பண்ணாலும் அது நம்ம வீடு மாதிரியே ஃபீல் ஆகாது. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்றீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு ரெண்டல் ஹவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களே ஆல்ரெடி மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதை தவிர்த்து மற்ற பிளேஸ் எல்லாம் எம்டியாக தான் இருக்கும். உங்கள் ரெண்டல் ஹவுஸை எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் உங்களை வந்து சேரும். கடைசியாக ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ரெண்டல் ஹவுஸில் கண்டிப்பாக லைட் இருக்கும் தான், பட் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். அதுக்காக ஷாண்ட்லியர் லைட்டை வாங்கி உங்கள் சமையல் கட்டில் மாட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. பாக்கெட் ஃப்ரெண்ட்லி லைட்டிங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங் லைட், டிகான் மேக்னெட் வால் லைட், ஃபேரி லைட், நியான் ஸ்ட்ரிப் லைட். மோஸ்ட்லி இதெல்லாம் மேக்னெட் ஆர் அடசிவ் கம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இல்லை ஹேங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அழகாக இருக்கிறத தவிர்த்து வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? இதனால கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகாது, இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஆர் டேமேஜ் இருக்காது, நீங்களே உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதோட ப்ரைஸ் ₹150 ஸ்டார்ட் ஆகுது. முக்காவாசி ரெண்டல் ஹவுஸில் ஒயிட் இல்லைனா லைட் கலர்ஸ் பெயிண்டாக வால் அடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அது நல்லா தான் இருக்கும், உங்கள் ஸ்பேஸை இன்னும் பெருசாக தான் காட்டும். ஆனால் அது சிம்பிள் அண்ட் பேசிக்காக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா? பீல் அண்ட் ஸ்டிக் வால்பேப்பர், வால் பேனல்ஸ் அண்ட் டிக்கல்ஸ். இது ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தான். இதை நீங்கள் ஈஸியாக பீல் பண்ணி வாலில் ஒட்டிக்கலாம். வேணான்னா ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுலேயும் வால் மோல்டிங் பேனல்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் ஒட்டினீங்கன்னா உங்கள் ரூமுக்கு ஒரு கிளாசி லுக் கிடைக்கும். உங்க வீட்டுக்கு நீங்க வால் டேப்பஸ்ட்ரி கூட ஆட் பண்ணிக்கலாம். வால் டேப்பஸ்ட்ரி அப்படின்னா வால்ல தொங்க விடுறதுக்குனே கையால பின்னப்பட்ட ஒரு துணி. அது நிறைய டிசைன்ஸ்ல கிடைக்கும். உங்க ரெண்டல் ஹவுஸ்ல வால்ல எங்கேயாவது டேமேஜா இருக்கு, அதை இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா இது ஒரு டெம்பரரி சொல்யூஷனா இருக்கும். போட்டோ ஃப்ரேம்ஸ், வால் ஆர்ட், பெயிண்டிங்ஸ், மிரர்ஸ் வச்சு கூட உங்க வாலை டெக்கரேட் பண்ணலாம். கேலரி வால்லாம் கரண்டா ட்ரெண்டிங் கூட. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸோட பிரைஸ் ₹500 இருந்து ஆரம்பிக்குது. ஒரு ஃபர்னிச்சரை நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதை மல்டி ஃபங்க்ஷனல் ஃபர்னிச்சர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது காஃபி டேபிள் தான், பட் இந்த காஃபி டேபிளுக்கு கீழே இருக்கிற ஸ்டூல்ஸை புல் அவுட் பண்ணி உட்காந்துக்கலாம். இதை வேற ஸ்டூல்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. இதை திறந்தா உள்ள ஒரு ஸ்டோரேஜ் செஸ்ட்டோ இருக்கும். சோஃபாவை ஃப்ளிப் பண்ணி பெட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்னிச்சர் எல்லாம் நீங்கள் நினைக்கிறத விட கம்மி காஸ்ட்ல தான் இருக்கும். ஏன்னா 2 பர்பஸ் உள்ள ஃபர்னிச்சரை ஒரே ஃபர்னிச்சராக வாங்கி முடிச்சிடலாம். உங்கள் ஃபர்னிச்சர் தான் உங்கள் ரூமோட தீமையே செட் பண்ணும். கம்ஃபர்ட்காக மட்டும் இல்லாமல் டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கும் ஐ கேச்சிங் ஆயிருந்தா அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஃபர்னிச்சர். த்ரிஃப்ட் ஸ்டோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேரிட்டிக்கு மணி ரைஸ் பண்றதுக்காக பழைய ஃபர்னிச்சர்லாம் விற்கிற இடம் தான் த்ரிஃப்ட் ஸ்டோர். இந்த டைப்ஸ் ஃபர்னிச்சர் உங்க வீட்டுக்கு ஒரு விண்டேஜ் லுக் தரும். அதை நீங்களே ரிப்பேர் பண்ணலாம், சீட் கவர்ஸ் மாத்திக்கலாம், பெயிண்ட் பண்ணி கூட ரெனோவேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரோ டிப் என்னன்னா, உங்க ஃபர்னிச்சரை லைட் வெயிட்டா வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெண்டல் ஸ்பேஸ்ல ஃப்ளோரிங் மாற்ற முடியாதுன்னு தெரியும். அதுக்கு ஏன் நம்ம ஃப்ளோரை நமக்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரைஸ் பண்ணக்கூடாது? ரக்ஸ், கார்பெட்ஸ் அண்ட் பெட் சைட் ரன்னர்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டிங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கும் தெரியுமா? உங்கள் ஃபீட்டையும் வார்மாக வச்சுக்கலாம் அண்ட் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். விண்டோஸ்க்கு நம்ம போடக்கூடிய கர்டன்ஸ், பிளைண்ட்ஸ், ஷேட்ஸ் அண்ட் ட்ரேப்ஸ் இதெல்லாம் அழகழகா எவ்வளோ தெரியுமா வாங்கி மாட்டலாம். அவங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மெயின் ஸ்பேசஸ்க்கு ஓகே, பட் சில ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கும் அங்கே டெக்கரேஷன்ஸும் பண்ண முடியாது, எம்டியாவும் விட முடியாது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷனா என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் லென்த் மிரர்ஸ். உங்க ரூம்ல எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கா? அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் லைஃப் கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பிளான்ட்ஸ். பால்கனி அண்ட் அவுட்டோர்ஸ் தவிர்த்து வீட்டுக்குள்ளேயும் பிளான்ட்ஸ் வைக்கலாம். இண்டோர் பிளான்ட்ஸ்ல அரைக்கா பாம் ஒரு பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர்னே சொல்லலாம். இது ஏர்ல இருக்கிற கார்பன் மோனாக்சைடு அண்ட் மற்ற டாக்ஸின்ஸை ஃபில்ட்ரேட் பண்ணும். அரைக்கா பாம் மாதிரியே ஸ்னேக் பிளான்ட், ஆலோவேரா, மான்ஸ்டரா, மணி பிளான்ட் இந்த மாதிரி பிளான்ட்ஸை உங்க வீட்டில் அதிகமா டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷூ ரேக்ஸ் பக்கத்துல, ரூம் கார்னர்ஸ்ல, பால்கனி என்ட்ரன்ஸ்
கிட்ட, விண்டோஸ் கிட்டயும் வைக்கலாம். ஹேங்கிங் பிளான்ட்ஸையும் இந்த இடங்கள்ல வைக்கலாம். சக்யூலன்ஸ் ஒரு டேபிள் டாப் பிளான்ட்ஸ். இதோட மெயின்டெனன்ஸும் ரொம்பவுமே கம்மி. இண்டோர்லயும் இருக்கணும், மெயின்டெனன்ஸும் கம்மியாகவும் இருக்கணும், சின்னதாகவும் இருக்கணும் அப்படின்னா சக்குலன்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இந்த பிளான்ட்ஸ் வச்சிருக்க பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். கூகுளில் நர்சரிஸ் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இப்போவே நர்சரிக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்டை வாங்கி வைங்க. பிரைஸ் ₹100 இருந்தே ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் மட்டுமே எவ்வளோ தெரப்யூட்டிக்காக இருக்கும் தெரியுமா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சோஃபாவோ இல்லை கவுச்சோ இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அதை கஸ்டமைஸும் பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்போது உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு மேட்சிங்காவோ இல்லை கான்ட்ராஸ்டாவோ பில்லோஸ் இல்லைனா த்ரோஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே க்யூட்டாக ஒரு லுக் கொடுக்கும். இதோட ப்ரைஸ் வெறும் $400 ஸ்டார்ட் ஆகும். த்ரோஸ் நீங்களே நெட் பண்ணிங்கனாலோ இல்லை பில்லோஸோட கவரை நீங்களே ஸ்டிச் பண்ணாலோ ப்ரைஸ் இன்னும் கம்மியாக வரும். ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும். ஒரு வீடு எப்போ தெரியுமா அட்மோஸ்ட் அழகா இருக்கும்? அது நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா இருக்கும்போது தான். என்னதான் நீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு டீக்ளட்டர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணாலோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க கரெக்டான இடம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு கன்ஜஸ்டட் லுக்கு தான் தரும். இதெல்லாம் எனக்கும் தெரியும், ஆனா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் இல்லையே அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லுதா? உங்களுக்காகவே இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் தான் கேபினெட்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ். கிச்சன், லிவிங் ரூம், பெட்ரூம் அப்படின்னு எல்லா ரூமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்றதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்கு நீங்களே ஆன்லைன்ல DIY கேபினெட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸஸை காட்டும். வால் டெக்கர்ஸ் உங்க எம்டி வால்க்கு நல்ல டீடைலிங் தரும்னே சொல்லலாம். உங்க ரெண்டல் ஹோம்க்கு வால் ஹேங்கிங் மிரர்ஸ், போட்டோ ஃப்ரேம்ஸ், ஃபேப்ரிக் வால் ஹேங்கிங்ஸ், போட்டோ வைக்கிறதுக்காக ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்ஸ், ஹேங்கிங் பிளான்ட்ஸ், லார்ஜ் ஃப்ரேம் மிரர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இதே மாதிரி மினிமல் காஸ்ட்ல நீங்களே பண்ணக்கூடிய இன்டீரியர் அண்ட் டெக்கர் ஐடியாஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தா போதும். உங்கள் வீட்டில் கிளாஸ் ஜார்ஸ் இல்லை பாட்டில்ஸ் இருந்தால் அதில் எவ்வளோ தெரியுமா பண்ணலாம். எம்டி ஒயின் பாட்டில் இல்லைனா சில கடையில் கிடைக்கிற மில்க் ஷேக் பாட்டில்ஸ் இதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு ஸ்டோரேஜ்காக வேஸா, பிளான்ட் ஹோல்டரா இல்லைனா அழகான டெக்கராகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டல் ஹவுஸ்க்கே எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக DIY பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டல் ஸ்பேஸில் இருக்கும்போது வால் ஹேங்கிங், ஃபோட்டோ ஃப்ரேம் அண்ட் மிரர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நெயில்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கமாண்ட் ஸ்ட்ரிப்ஸ், செல்ஃப் அடிசிவ் நெயில்ஸ், அடிசிவ் டேப்ஸ் அண்ட் செக்ஷன் ஹூக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதுலேயே செல்ஃப் அடிசிவ் மல்டிபர்பஸ் ஷெல்ஃப்ஸ் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ட்ரில் பண்ணாமலேயே ஆணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த டேப்போட வெயிட், கெப்பாசிட்டி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். உங்கள் ரெண்டல் ஸ்பேஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுத்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி DIY ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த டாப்பிக்கில் இன்டீரியர் டிசைன் பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னதான் நாங்கள் இவ்வளோ டிப்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்கள் இன்டீரியர் டிசைனர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி இன்னும் இன்டீரியர் டிசைன் பற்றின நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குற போய் பாருங்க. மறக்காம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Subha.